ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதாவது மயிலாப்பூரில் ஒரு பங்களாவில் வசதியான கணவன் மனைவி வசிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு ஈசிஆரில் ஒரு பண்ணை வீடு இருக்குது. இந்த ஈசிஆரில் இருக்க பண்ணை வீட்டில் எம்மா தான் போய் தங்குவாங்க. அதுக்காக ஒரு நேபாளி வயசான நேபாளி ஒருத்தரை வாட்ச்மேனாக போட்டு வச்சுருக்காங்க. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கார். அந்த சமயத்தில் இவங்க வீட்டில் இவங்களோட குழந்தைகள் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்ககிட்ட கார் இருக்குது, இனோவா கார். அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லி இவங்க தேடுறாங்க. அப்போ அந்த நேபாளி என்ன சொல்கிறாரு, என்னோட பேரன் வண்டி ஓட்ட தெரியும், டிரைவர் தான், அவனை நீங்கள் டிரைவராக வச்சுங்க, உங்கள் வீட்லேயே அவனை வச்சுங்க, ஒரு ரூம் கொடுத்துருங்க, அவங்களுக்கு டிரைவராகவும் இருப்பான், வாட்ச்மேனாகவும் இருப்பான், பாதுகாப்பெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நம்பி அவனை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி இங்கே இருந்துருக்கிற சமயத்தில் அந்த நேபாளி வயசான அந்த தாத்தா அவர் ஊருக்கு போயிட்டார். போகையில் அங்கே உள்ள விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சாவியை இவங்ககிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. யார்கிட்ட? பேரங்கிட்ட. இந்த சமயத்தில் இந்த பெரியவர் இருக்கார, அவரோட ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு போகிறாங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அன்றைக்கி ஃப்ளைட்டில் திரும்பி வர போகிறாங்க. அவங்கள போய் ஏரோட்ராமில் கூப்பிடுறதுக்கு போகணும். அப்போ இந்த டிரைவர் ஓட்டிக்கிட்டு போகிறான், இவர் வண்டியில் உட்காந்துட்டு போகிறார். அப்போ இவர் ஃப்ரெண்டு யாரோ இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறப்போ அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா நான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துட்டேன். அதம்மா அந்த ப்ராப்பர்ட்டி என்னாச்சுன்னு அவர் கேட்குறாரு. கொடுக்குறீங்களா? என்னாச்சுன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எவ்வளோ கொடுத்தீங்க? அம்மா 20 கோடி கொடுத்தேன். எப்படி கேஷாக வாங்குனீங்களா? அதான் வாங்குனீங்களா? கேஷாக கொடுத்தாங்க, வாங்கிட்டேன், என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறத யார் கேட்குறா? வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த டிரைவர் கேட்குறான். அப்போது 20 கோடி பணம் இவர் கையில் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்தம்மா வராங்க, அவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வண்டியில் ஏறுறாங்க. ஏறையில் இவர் கேட்குறாரு, ஏறி 2 பேர் ஏறி மூவகையில் கேட்குறாரு, இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனியே, அங்கே இருக்க நகை போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை நான் கையோடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதையும் யார் கேட்குறா? டிரைவர் கேட்குறான். வீட்டுக்கு வந்துட்டாங்க நள்ளிரவில். வந்துட்டு அங்கே போய் படுத்து தூங்கிட்டாங்க மேலே. இவனுக்கு கீழே தான் ரூமு. காரை விட்டுட்டு கீழே உட்காந்து படுத்துருக்கான். அப்போது இவனுக்கு யோசனை ஓடுது, ஆஹா 20 கோடி கேஷ் இருக்குது, நகை தங்க நகை ஏகப்பட்டது இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறான்.